ஸோ உங்களுக்குன்னு இருக்கும்ல, இந்த ஆக்டர்ஸ் கூடலாம் கண்டிப்பா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருப்பீங்கல்ல. அதுல யார் யார் கூடலாம் நடிச்சிட்டீங்க? யார் யார் கூடலாம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு? எனக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி விஷ் லிஸ்ட் கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆக்ட் வித் எவ்ரிபடி. எல்லா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம், எல்லா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்மளை விட்டு போனவங்க கூட ஒர்க் பண்ணவங்க கூட ஆசை இருக்கு. அது நடக்காது. பட் அப்படி அந்த ஆக்டர் யாராவது ஒரு ஆக்டர் கூட நடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அவங்க இருக்காம எனக்கு நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட நடிச்சிருக்கணும்னு ஆசை இருந்தது. தட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி விவேக் அண்ணா, அவர் கூட நடிச்சிருக்கேன். பட் இன்னமும் அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆசை. ஸ்ரீதேவி மேமோட நான் பைத்தியமான ஃபேன். அவங்க கூட ஒரு படம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணும். ஸோ நம்மளை விட்டு போனவங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க. பட் இட் வுட் ஹவ் பீன் நைஸ் டு ஹவ் ஒர்க்ட் வித் தெம். இப்போ எத்தனை நாள் வந்து ஆளுங்க என்னை ஏற்றுக்குவாங்களோ அவ்வளோ நாட்கள் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை. இது நான் பிடிச்சி வந்த ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நான் இது மேல ஐ ஃபெல் இன் லவ் வித் தி இண்டஸ்ட்ரி. ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் ஒர்க். ஸோ எனக்கு அவ்வளோ ஒரு காதல், அவ்வளோ ஒரு அன்பு இந்த ப்ரொஃபஷன் மேல. ஸோ எவ்வளோ நாள் எனக்கு நிம்மதியாக எனக்கு நல்லா அழகான ரோல்ஸ் கிடைக்குமோ, எவ்வளோ நாள் ஆளுங்க என்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணுங்கிறது தான் ஆசைப்படுறேன்.